வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு விஷயத்தை நடிகர் விஜய் செஞ்சார்னா, அவருடைய நன்மதிப்பு பல மடங்கு உயரும். அவர் பொதுவாகவே வாயை திறந்து யார்ட்டயும் பேச மாட்டார், மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டாருங்கிறத அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. சரி, அது அவரோட இஷ்டம். நம்ம அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு நான் முதலமைச்சராவேன்னு சொல்கிறதுனால இந்த இதை சொல்கிறோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டன் அவருடைய பெண் உதவியாளரோடு தனிப்பட்ட உறவில் இருந்தார், நெருக்கமான உறவில் இருந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்த பொழுது, அந்த குற்றச்சாட்டை வைத்த அந்த பெண் உதவியாளர் நீதிமன்றத்துக்கு சென்றார். அது அமெரிக்கா முழுவதுமான ஒரு பேசு பொருளானது. முதலில் மௌனம் காத்தார் கிளின்டன். பின்பு அவர் பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். அவருடைய மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டார். அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சது. மோனிகா லெவின்ஸ்கி அந்த உதவியாளர் பேர். அது அப்போ ரொம்ப பேசு பொருளாக இருந்தது 90s. இதை பேசு பொருளானது கேலி பண்ணுறதுக்கோ இல்லை அவரை அவதூறு பண்ணுறதுக்கோ அந்த செய்தி வரல. அது அமெரிக்காவில் ஒரு வித்தியாசம் பாருங்கள். அங்கு தலைவர்கள் தனிநபர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்படி இருந்தார்கள் இல்லை என்பது வேறு விஷயம். பெரும்பான்மையாக அப்படி நாம் பொதுமக்கள் மத்தியில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் வந்துடும், நாம் பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்றப்படுவோம், நம்மால் ஒரு உயர் பதவி, நாட்டினுடைய உயர் பதவியை அடையக்கூடிய தகுதியை இழந்து விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. இதுதான் அவர்களுக்கும் மேலை நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நமக்குமான வித்தியாசம். இங்கு தனிநபர்கள் தங்கள் மானம் போயிருமோ மரியாதை போயிருமோன்னு ரொம்ப பயந்து தான் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நகர்த்துவாங்க. ஆனால் தலைவர்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி எதுவுமே இருக்காது. கடந்த கால நம்ம தமிழக அரசியலில் இருந்த தலைவர்களை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் தனிநபர் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதை நியாயப்படுத்துவார்கள், அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய கில்லாடிகள். இப்போ விஜய் செய்ய வேண்டியதாக நாம் நினைப்பது, ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் பின்பற்றக்கூடிய மதம் வழிகாட்டும் ஒரு முறையை கூட பாவ மன்னிப்பு கேளுங்கள், மத குருமாரிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அதன் மூலமாக அது இறைவனுக்கு சென்றடையும் அப்படிங்கிற மதத்தை பின்பற்றுவோர் தான் நீங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த தப்பை திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனைவி குற்றச்சாட்டும் அந்த குற்றத்தை செய்திருந்தால் நீங்கள் பகிரங்கமாக பொதுவெளியில் மன்னிப்பு கோரினால் உங்கள் ரசிகர்களிடம், அதாவது நண்பிகளிடம், வாக்காளர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் ஒன்றும் உங்களுடைய இமேஜ் போகாது, பல மடங்கு உயரும். இந்த ஆலோசனை முதல்ல அவர் காதுக்கு நல்லபடியாக போய் சேரணும். அதுதான் முதல் சவால். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.